237வது கிளை சிறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரியதோர் நன்றி இறைவனுக்கு. 237 ஜேர்னியை பத்தி இந்த ஜேர்னியில் உங்களை வரவேற்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதற்கு முன்னாடி 5K நம்ம வீடியோவில் பார்த்தோம். அதாவது 3 ஊழியர்களுடன் கார்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்குடனும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், ஆண்டர்பிரினர்ஷிப்பை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கணும், குறிப்பா தமிழ்நாட்டில் துவங்கி இன்னைக்கு தென்னிந்தியா முழுவதும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு, அதாவது போக போக நம்மளுடைய பொறுப்புகள் கூடுற மாதிரி 3 ஊழியர்களுடன் துவங்கிய நிறுவனம் இன்னைக்கு மகிழ்ச்சியான 2500 ஊழியர்களுடனும் ஒரு மகிழ்ச்சியான வாடிக்கையாளருடன் துவங்கிய நிறுவனம் இன்னைக்கு 38 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடனும் ஒரு ஆண்டர்பிரினருடைய துவங்கிய நிறுவனம் இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆண்டர்பிரினர்களுடனும் பயணிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான வெற்றி பயணம் நம்ம 5K வெற்றி பயணம். இந்த வெற்றி பயணத்துல இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அருமையான மீண்டும் ஒரு வலிமை, இன்னொரு விங்ஸ், அதாவது பறவைகள் மேல பறக்க பறக்க நிறைய பறவைகள் சேர்ந்து பறக்கையில ஒற்றுமையா பறக்கையில என்ன ஆகுனா அந்த காத்தை ரொம்ப எளிமையா எதிர்கொண்டு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். அதே போல ஒரு பறவை முன்னாடி வரும், அப்புறம் இன்னொரு பறவை பின்னாடி வரும். அதனுடைய இறகின் வலிமையை பொறுத்து அது முன்னோக்கி பயணிக்க அதற்கு தேவையான சரியான ஆட்களை எந்தெந்த இடத்துல போடணும், யார் எந்த இடத்துல போட்டா அடுத்து அதனுடைய வலிமை சேரும் அப்படிங்கிறத யூகிச்சு அதனுடைய அறிவை பயன்படுத்தி அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுனாலதான் பல கடல்களை கடக்க முடியுது, பல நாட்கள் சிறப்பாக தொடர்ந்து வளர முடியுது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய விங்ல முகமது ஷாகர் இன்னைக்கு அவர் இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியா, பெரிய சந்தோஷமா நான் பார்க்கிறேன். இந்தியாவில் இன்னைக்கு கார் வாங்குறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த வாங்குற கார்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு காருடைய பெயிண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காரை இப்ப நம்ம குறிப்பா நம்ம சென்னையில வெயில் ரொம்ப அதிகம். அப்ப காரை வெளியே நிறுத்தி காருடைய பெயிண்ட் என்ன ஆரம்பிக்கும்னா டல்லாக ஆரம்பிக்கும். டல்லாகாம பாதுகாக்கிறதுக்கு தேவையான செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங், நம்ம பார்த்த சர்வீசஸ் எல்லாமே பார்த்தோம்னா காருடைய வாரண்டி, அதாவது கார் பெயிண்ட் சர்வீஸ் எவ்வளவு புதுசா இருக்கோ அவ்வளவு தூரம் தான் கார் எப்பவுமே ஃப்ரெஷ் அண்ட் நியூவா இருக்கும். ஃப்ரெஷ் அண்ட் நியூவா இருக்கிறதுனால என்ன மெயின்டெனன்ஸ், என்ன யூஸ் அப்படின்னா ஒரு 1 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு மேல நம்ம 5K கார் மேல ஏன் 38 லட்சம் கார் கஸ்டமருடைய தேர்வா 5K கார் இருக்குன்னா இன்னைக்கு வாங்கின காரை புதுசா மெயின்டைன் பண்றதுனால காரை விற்கும் போது கார் ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும், கார் இருக்கும் போது புதுசா இருக்கும். எப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆள் பாதி ஆடை பாதி. இன்னைக்கு ஆள் பாதி கார் பாதி. நம்ம கார் தான் நம்மளுடைய போறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு சொல்லணும். நம்ம போற கார் ரொம்ப சுத்தமா இருக்கு, ரொம்ப நீட்டா வச்சிருக்கோம்னா நம்ம மனநிலையும் நம்ம வளர்ச்சி அப்படி இருக்குன்னு அர்த்தம். நம்ம கார் ரொம்ப பழசா ரொம்ப டல்லா இருக்குன்னா நம்ம வாழ்க்கையும் அப்படி இருக்குன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கைக்கும் காரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நிறைய வாடிக்கையாளர்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு பிஸியான ஷெட்யூல், பிசினஸ்ல வேலையில நம்ம பிஸியா இருக்கோம். இதே நம்ம அப்பா காலத்துல தாத்தா காலத்துல எல்லாம் அம்பாசிடர் வாங்கினாங்கன்னா அந்த காரை அவங்களே உட்கார்ந்து மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணி மெக்கானிக் சொல்லி கொடுத்துருவாங்க. தவிர அந்த அளவுக்கு காரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இன்னைக்கு வேகமாக வளர்ந்து வரும் உலகம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைகள்லையும் தொழில்கள்லையும் பிஸியா இருக்காங்க. காரை கேர் பண்றதுக்கு நேரம் கிடையாது. அதற்கான ஒரு அருமையான நிறுவனம் தான் நம்ம 5K காருங்க. அதாவது கார் வேற எங்கேயுது தமிழ்நாட்டில் எந்த கார் ஓட்டினாலும் புது காரா ஓட்டணுங்கிறது எங்களுடைய இலக்கு. இன்னைக்கு 38 லட்சம் கார்களை உண்மையிலே பல ரோட்ல ஓடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். காருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத நாங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா காரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க நம்ம 5K கார் இருக்கிறதுனால அதுக்காக இந்த கதைகளை நான் சொல்றேன். அப்புறம் நம்ம நிறைய கஸ்டமர் சொன்னது ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் நான் கண்டிப்பா சொல்லி என்னுடைய வரவேற்புரையை முடிச்சுக்கிறேன். 5K கார் ஒரு கஸ்டமர் 15 வருஷமா சர்வீஸ் பண்ணிருக்காரு. நம்மளுக்கு தெரியும் 15 வருஷத்துக்கு ஒருக்கா காரை FC கொண்டு போவோம். FC கொண்டு வகையில் RTO கேட்டிருக்காரு. காருடைய பெயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, காருடைய பாடி எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. எங்க டிங்கரிங்
சீலிங் பெயிண்டிங் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதற்கு ஆர்டிஓ கேட்டதுக்கு நம்ம கஸ்டமர் பதில் சொல்லியிருக்காரு, நான் பெயிண்டிங் பண்ணல சார் அப்படின்றதிலும் அதை அவரும் தயக்கத்தில் சொல்லியிருக்காரு. இவரும் ஒரு சந்தோஷத்துல பெயிண்டிங் பண்ணலையா, அப்புறம் எப்படி கார் நல்லா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த இடத்துல பதிஞ்சிருக்காரு, நான் 8 வருஷமா பைக்கே காரோட ஏஎம்சி கஸ்டமரா தொடர்ந்து காரை கேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. Specifically to the family, sir, thank you so much, sir, for giving me this opportunity to explore your brand. Thank you so much for the Fiker support, especially. I really thanks so much because the first thing I have to thank my God, because He is the one who gave me this opportunity. Then my mom and dad. And second, I can thank my pillar. He is my pillar actually. He is the backbone. And especially to my mom and dad, everyone knows that. And என்ன சொல்லணும்னா சார், இன்ஸ்பிரேஷன் பற்றி எப்படி சொல்லணும்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி சார் எங்கள் அப்பா இன்ஸ்பிரேஷன் எடுத்துருந்தேன். பட் இப்போ ஆக்சுவலாக ரோல் மாடல் எங்கள் அப்பா தான். பிகாஸ் he gave the honesty what I want to tell here, அவர் சொல்லிட்டார். ஓகே. பட் பார்த்தா நான் ஒரு நாள் அம்பத்தூரில் அந்த ஓப்பனிங்கில் சாரை மீட் பண்ணேன். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் அதை ஏறி பார்த்தேன். இது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, when I start searching about this brand, I started learning about sir. நான் ஃபர்ஸ்ட் சார் பற்றி படித்தேன். அதுக்கப்புறமா தான் அவங்க பிராண்ட் பற்றி படித்தேன். சாரோட பயோகிராஃபி, சார் பள்ளியூரில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸில் மேனேஜராக இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி மேலே வந்தார். ஸோ அது கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. தென் ஐ ஸ்டார்டட் அபவுட் லேர்னிங் அபவுட் த பிராண்ட். அப்போ தான் எனக்கு ஒரு பிராண்ட் பற்றி தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் என்னோட ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, டு ஸ்டார்ட் த ஓன் ஆர்கனைசேஷன், சூப்பர் ஹானஸ். தென் வந்து 5K கேர் பற்றி பேசணும், அதோட ஹிஸ்ட்ரி படித்தேன், உங்களை பற்றி படித்தேன். தென் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எவ்ரிதிங் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you everyone. I will speak in English because I'm speaking in Tamil or I don't know Tamil. So thank you sir. Thanks for coming, taking your time and coming here. And thanks to all the 5K team for supporting us starting from last year they started our conversation. It's been 7-8 months and there was a constant support from the team. Yeah, I think thanks.